So hi friends, welcome to our React channel. இன்னைக்கு நாம தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். அது ஸ்கூல்ல வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா எல்லாரும் இதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஸ்கூல்ல என்னென்ன ஜாப் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டீச்சருக்கு, நர்சிங்க்கு, அசிஸ்டன்ட்க்கு எடுக்கிறாங்க. இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் அப்டேட் ஆகும். இந்த ஜாபில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா சனிக் ஸ்கூல், அமராவதி நகர். போஸ்ட் நேம் பிஜிடி எடுக்க போகிறாங்க, லெபார்டரி அசிஸ்டன்ட் எடுக்க போகிறாங்க, நர்சிங் சிஸ்டர் எடுக்க போகிறாங்க. கேட்டகரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் இது. எம்ப்ளாய்மெண்ட் டைப் கான்ட்ராக்ட் பேசிக்கில் எடுக்க போகிறாங்க. டோட்டல் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 3 பேர் எடுக்க போகிறாங்க. ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா திருப்பூர், தமிழ்நாட்டில் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் டேட் எப்போ வெளியிட்ருக்காங்கன்னா செப்டம்பர் 23, 2024 அப்போ வெளியிட்ருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14, 2024. எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும், ஆன்லைனில் பண்ண முடியாது. இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட்டே அவங்க கொடுத்துருக்காங்க. சனிக் ஸ்கூல் அமராவதி நகர் .edu.inல போய் டவுன்லோட் பண்ணிக்கணும். இப்போ என்னென்ன போஸ்ட் எடுக்க போகிறாங்கன்னா டோட்டலாக 3 சொல்லியிருந்தாங்க. பிஜிடி ஃபிசிக்ஸில் ஒருத்தவங்க எடுக்க போகிறாங்க, லெபார்டரி அசிஸ்டன்ட் ஃபிசிக்ஸில் ஒருத்தவங்க எடுக்க போகிறாங்க, நர்சிங் சிஸ்டர் ஃபீமேலில் ஒருத்தவங்க எடுக்க போகிறாங்க. அவங்களுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். பிஜிடியில் எம்எஸ்சி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதில் ஃபிசிக்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அட்லீஸ்ட்டு 50% எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பிஎடும் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு இங்கிலீஷ் மீடியா பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, சிடெட்லேயும் டெட்லேயும் குவாலிஃபைட் ஆகிற அளவுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லெபார்டரி அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் இருக்கணும், 12th முடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நர்சிங் சிஸ்டரில் டிகிரி வித் டிப்ளமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஏஜ் லிமிட் பார்ப்போம். பிஜிடியில் 21லேருந்து 40 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லேப் அசிஸ்டண்ட்டில் 18லேருந்து 35 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நர்சிங் சிஸ்டரில் 21லேருந்து 50 வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. பிஜிடிக்கு 45,000 சொல்லியிருக்காங்க, லெபார்டரி அசிஸ்டண்ட்டுக்கு 25,000 சொல்லியிருக்காங்க, நர்சிங் சிஸ்டருக்கு 22,000 சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 200 ரூபாய் சொல்லியிருக்காங்க, அதர் கேட்டகரிஸ்க்கு 300 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஃபீஸை வந்து நம்ம டிராஃப்டில் தான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ டிராஃப்ட்டுக்கான அட்ரஸை அவங்க கொடுத்துட்டாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க, கிளாஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் வச்சு பார்ப்பாங்க, பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. ஹவு டு அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் அஃபிஷியல் வெப்சைட்லாம் இருக்குது. இப்போ நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்ப்போம். இதுதாங்க இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதை யார் வெளியிடுறான்னு பார்த்தீங்கன்னா சனி ஸ்கூல்லேருந்து வெளியிடுறாங்க. இதில் நாம் என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் என்னென்னு பார்க்க போகிறோம், எத்தனை வேக்கன்சின்னு பார்க்க போகிறோம், எசென்சியல் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம், ஏஜ் என்னன்னு பார்க்க போகிறோம், எவ்வளோ சேலரின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிஜிடி கேட்டிருக்காங்க, ஃபிசிக்ஸ் கன்ஸ்ட்ரல் பேசிக்ஸ் ஃபார் எ பீரியட் ஆஃப் 1 இயருக்கு கேட்டிருக்காங்க. இதில் எத்தனை போஸ்ட் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் எடுக்க போகிறாங்க, அதுவும் அன்ரிசர்வ்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். எம்எஸ்சி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதாவது போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் வரணும்னா ஃபிசிக்ஸ் வரணும், அதில் அட்லீஸ்ட் 50 மார்க்ஸ் ஆச்சு எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட பிஎட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷ் மீடியா பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, டெட்டும் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனில் சப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதில் ஹையர் செகண்டரி பற்றி தெரிஞ்சிருக்கணும், சிபிஎஸ்சியும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
சம் ஆஃப் கேம்ஸும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா 21லேருந்து 40 வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 45,000ன்னு சொல்லியிருக்காங்க பர் மந்த்துக்கு 45,000 சொல்லியிருக்காங்க. செகண்ட் போஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் பற்றி கேட்டிருக்காங்க. இதுலேயும் ஃபிசிக்ஸ்க்காக கேட்டிருக்காங்க. இவங்களும் 1 இயர்க்காக எடுக்க போகிறாங்க. ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க, அது எஸ்டி பீரியடில் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 12th முடிச்சிருக்கணும், கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபிசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் என்ன கேட்குறாங்கன்னா 18லேருந்து 35 வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 25,000 பர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. நர்சிங் சிஸ்டர் போஸ்ட்டுக்கு கேட்குறாங்க. இது கண்டிப்பாக ஃபீமேலாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களும் 1 இயர் பீரியடுக்கு எடுக்கிறாங்க. இதுவும் ஒரு போஸ்ட்டு தான், ஆனால் அன்ரிசர்வ்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இல்லைனா டிப்ளமா நர்சிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனி டிகிரியாக இருந்தாலும் ஓகே, டிப்ளமாவாக இருந்தாலும் ஓகே. அவங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும்னா இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும், தமிழ் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் பேச தெரிஞ்சதுனா கூட ஓகே. ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷனில் இல்லைனா மிலிட்ரி ஸ்கூலில், போர்டிங் ஸ்கூல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்கூல் கேம்பஸ்லேயே ஸ்டே பண்ணுறதுக்கு வில்லிங்னஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 21லேருந்து 50 இயர்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. சேலரி 22,000 பர் மந்த்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷனும் கொடுத்துருக்காங்க, October 14 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போது ஹவு டு அப்ளைன்னு பார்க்கலாம். இது ஆஃப்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க, ஆன்லைனில் பண்ண முடியாது. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான வெப்சைட்டே அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டிய அட்ரஸையும் கொடுத்துருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா த பிரின்சிபல் ஆஃப் சனி ஸ்கூல், அமராவதி நகர், பின்கோடும் கொடுத்துருக்காங்க. உடுமலை தாலுக், திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஓபிசிக்கு 300 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 200 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் டிராஃப்ட் ஃபார்மில் தான் கொடுக்கணும். இது நோ ரீஃபண்டபிள்னு சொல்லிட்டாங்க. டிராஃப்ட்டுக்கான நேம் அண்ட் அட்ரஸ் அவங்க ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இந்த நேமுக்கு நீங்கள் டிராஃப்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இதில் டைம், டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமு, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் வெளியிட்டுருவாங்க. இந்த ஜாபை ஆஃப்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் போஸ்ட்டு போடலாம். 3 வாரம் இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக போடாதீங்க, சீக்கிரமாக போட்டுருங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணணும், அப்ளை வீடியோ வேணுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அடுத்து அப்ளை வீடியோ போடுறேன். 2024க்கான டீச்சர் ஜாப் அப்ளிகேஷனை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். எந்த ஸ்கூலில் கேட்டிருக்காங்கன்னா சனிக் ஸ்கூல், அமராவதி நகர் ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ்